யானை பாகன். கழுத்திலே புலித்தோல் கட்டி கையில் கொம்பு உந்திக் கொண்டிருந்தான் யானை பாகன் வீரன். பசுமையான காட்டின் அடியில் தென்றல் வீசும் காற்றை ரசித்தபடி தன் உயிர் மூச்சாக யானைகளுடன் வாழ்ந்தவன். அந்த காட்டில் உள்ள யானைகள் மட்டும் அல்ல, அவன் நெஞ்சில் குடியிருந்த பாசமும் வலிமையும் அவனை பெரியவராக மாற்றின. அந்த காலத்திலிருந்து வீரனின் பெயர் எல்லாம் பலருக்கும் தெரிந்தது. யானைகளை காப்பதற்கு அவர் எவ்வளவோ முயற்சிகள் செய்தார். ஒரு நாள் அந்த காடு ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கியது. வெள்ளத்தால் பெருமழை காடை மூழ்கடித்தது. அப்போது யானைகளும் புழுக்களும் ஒரு பக்கம் செல்ல முடியாமல் தடுமாறின. வீரன் தனது துணிச்சலால் யானைகளின் பாக்கியை காப்பாற்றும் முயற்சியில் இறங்கினான். அவன் பயணம் மிகச் சிக்கலானது. வெள்ளத்தில் காராக தன் வாழ்க்கையை கொடுத்தபடி தனது விரல்களால் யானைகளின் குழந்தைகளை நழுவும் நீரிலிருந்து மேலெடுக்கும் போது அவனை பார்த்த யானைகள் தங்களது காதலையும் நன்றி உணர்ச்சியையும் ஒரே சத்தமாக அறிவித்தன. அந்த நாள் முடிந்தபின் யானைகள் வீரனை காணும்போதெல்லாம் தங்கள் தந்தங்களை தூக்கி அவரை வரவேற்கின்றன. வீரன் தனது சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பினாலும் யானைகள் அவனை தங்கள் குடும்பத்திற்கே சொந்தமானவனாக எண்ணின. சிறு வரிகளில் சாதாரண மனிதனின் மாமிசம் பரம்பரைகளுக்கு பாசத்தையும் சாமர்த்தியத்தையும் நிரூபித்தது. யானை பாகன் வீரன் என்ற பெயர் காட்டு காற்றில் என்றும் உயிருடன் தழுவியது.